World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பலன் சொல்லுங்க. சரி சார். சார், இந்த ஜாதகர் பிடிவாதம் குணம் உள்ளவர். ஜாதகர் பயந்த சுபாவம் உடையவர். ஜாதகருக்கு ஒரு வேலை செய்ய கொடுத்தார், அதுல இருந்து அவர் எஸ்கேப் ஆக நினைப்பாரு. ஓகே. ஜாதகர் சம்பாதிப்பாரு இல்லையோ நல்லா செலவு செய்யக்கூடிய நபரா இருப்பாரு. ஓகே. இவருக்கு கொடுப்பனை வந்தாலும் அதை சரியாக இவர் பயன்படுத்த மாட்டாரு. இவருக்கு பெண்கள் மூலமா இவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி தொழில் சார்ந்த வாய்ப்புகள் இவங்க வந்தாலும் அதை கரெக்டா பயன்படுத்திக்க மாட்டாரு. அதே மாதிரி ஜாதகர் டிராவல் சார்ந்த விஷயத்துல கவனமா செயல்படுவாரு. அடிக்கடி விஷ ஜந்துக்களால் தீண்டப்படுவார் இவரு. ஓகே. பிறகு இவர் எங்க செல்வதாக இருந்தாலும் கரெக்டா பிளான் போட்டு செல்வாரு. அம்மா அப்பா அன்னோன்யமா இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி ஜாதக டைமுக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டால் சூடாக சாப்பிடணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி ஜாதகர் இனிப்புனால சாப்பிடணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி நண்பர்கள் மூலமா இவருக்கு பிரச்சனை உண்டு. ஓகே. இவரு ஜாதகருடைய பேச்சு கவர விதமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் கள்ளத்தனமா இருக்கும் பேசல. ஓகே, சூப்பர். இவரு படிப்பு சார்ந்த விஷயத்துல, அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் இந்த சார்ந்த விஷயத்துல நிறைய விரயங்கள் இவருக்கு ஏற்படும். இல்ல அது மூலமா நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலும் அது இல்லாம அந்த ட்ரெஸ் எடுத்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. அது இல்லாம ட்ரெஸ் அதே மாதிரி கிச்சன், அதே மாதிரி இவங்க ட்ரெஸ் வைக்கூட எல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி மாற்று மதத்தவர்கள் இவங்களுக்கு நண்பர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் பிசினஸ் செய்ய நினைத்தாலும் அதுல ஏதாவது சிக்கல்ல போய் மாட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரு காஸ்மெட்டிக் அது சார்ந்த விஷயத்திலயும் விரயம் செய்வாங்க. படிக்கிற சமயத்துல சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாரு. படிப்புல சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்ப பர்ஸ்ல பணம் வச்சிருந்தாலும் அது உடனே செலவாயிரம், அந்த மாதிரி அமைப்பு தான் இவருக்கு. ஓகே. அதே மாதிரி ஜாதகருக்கு திருட்டு குணமும் உண்டு. ஓகே. ஜாதகருடைய தந்தையார் கவர்ச்சியானவரா இருப்பாரு. ஜாதக தந்தை சும்மா இருக்க மாட்டாரு. எங்கேயோ சும்மா அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய ஆளு. சும்மா இருந்தாலும் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பாரு. ஓகே, சூப்பர். அதே மாதிரி இனிப்பு சார்ந்த பண்டம் உங்க அப்பாய்க்கு பிடிக்கும். அதோட அப்பா எந்த விஷயத்துல நிலையா இருக்க மாட்டாரு. தலனா புத்தி உண்டு. சும்மா இருக்கும்போது ஏதாவது படிச்சு கொண்டே இருப்பாரு. ஓகே. இந்த மாதிரி சும்மா முணுமுணுத்துட்டே இருப்பாரு இவங்க அப்பா. பாருங்க, உள்ளூர்ல இருப்பாரா? இல்ல, உள்ளூர்ல இருக்க மாட்டாரு. வெளியூர்ல தான் இருப்பாரு. தொழில் சார்ந்து போகும்போது வெளியூர் போய் சம்பாதிச்சாதான் இவருக்கு நல்லா இருக்கு. ஆனா திரும்ப வந்துருவாரு. சனி சம்மந்தப்படாம இருக்கு இல்லையா? சூரியனுக்கும் சனிக்கு சம்மந்தப்படாம இருக்கிறதுனால பெருசா அவளை பாத்தீங்கன்னா வேலையில கவனம் இருக்கு. வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது. ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் அப்படிங்கிறது தொடர்பு இல்லாம இருக்கு. அந்த ஒரு காரணம். இவங்க அம்மா தான் இவங்க ஃபேமிலி நிர்வாகம் கொஞ்சம் முன்னால நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் பாயிண்ட் சார். அம்மாவோட மாமியார் மூலமா இவங்க பிரச்சனை அவங்க அம்மா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. இவங்க பூமி சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. அது இவங்க வீட்டுல புற்று நோயினால பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட நோயினால பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துல இருப்பாங்க. சூப்பர். பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு உண்டு. நகம் கடிக்கும் பழக்கம் இவங்களுக்கு உண்டு. இவங்க அந்த இவங்கிட்ட நிலத்தை ஏதாவது பேசி தானமா கூட இவங்கிட்ட வாங்கிட்டு போயிருவாங்க சார். ஆமா. அதே மாதிரி இவரே இல்லாட்ட ஏமாச்சு கூட ஏதாவது கையெழுத்து போட்டு மாட்டி அந்த மாதிரி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதே மாதிரி இவங்க வீட்டு வரவேற்பு அறையில புத்தகம் வச்சிருப்பாரு. அது மாதிரி சமையல் அறையில அதே மாதிரி சமையல் அறை பெரியதாக இருக்கும். அது பெட்டு காட்டு அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டாரு. இல்ல அதுல இதா இருந்தாலும் அதுல டேமேஜ் ஆகி அடிக்கடி டேமேஜ் ஆகும் இவரு. அதே மாதிரி இவர் வீட்டுல மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். எலக்ட்ரிக்கல் வயரு அந்த மாதிரி பிரச்சனைகள். இவர் ஏதாவது மின்சார்ந்த உபகரணங்களை இவர் ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது ஈஸியா டேமேஜ் ஆயிரும். ஆமா, சூப்பர். அரசு சார்ந்த பிரச்சனைகளும் இவர் சந்திப்பாரு. அதே மாதிரி இப்ப பைக்ல போகும்போது அதிகமா
டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். வீட்டுல பூஜை பாத்தீங்கன்னா பூஜை பெருசா இருக்கும், இல்லாட்டா அங்குள்ள சாமி படங்கள் பெருசா வச்சு வழிபடுவாங்க. சூப்பர். அதே மாதிரி நெருப்பு சார்ந்த விஷயங்கள்லயும் கண்டம் ஏற்படும். இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள்ல போகும்போது ஏதாவது மின் உபங்களை கைவிட்டு அதுல மூலமா ஆக்சிடென்ட் அது மாதிரிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போற அன்னைக்கெல்லாம் வந்து இவர் வந்து பிரச்சனையை சந்திப்பாரு. அதே மாதிரி பங்காளிகள் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விளையாட எங்க போனா அது மூலமா பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய நபரா இருப்பாரு. திருமணம் சார்ந்த விஷயத்துல பார்க்கும்போது மனைவி நல்லா படித்தவரா இருப்பாங்க. கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடு வந்து போகும். ஜாதகர் சில மனைவியில இருக்க சிச்சுவேஷன் உருவாகும். பிறகு இருந்தாலும் ஒரு மாதிரி திரும்ப வந்து போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இவங்க மனைவி மூலமா இவங்களுக்கு கொடுப்பனை ஏற்படும். இவங்க மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி தொழில் வந்து வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொழில இவருக்கு அமையும். அதே மாதிரி சொந்த ஊரில் சிறப்பு தராது. வெளியூர் செஞ்சு திரும்பி வந்து விடுவாரு. ஓகே. கோச்சார பலன்கள் போகும்போது இப்போ ஜாதகர் சில நெருக்கடியை சந்திச்சுட்டு இருப்பாரு. எங்கேயாவது போய் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும். இந்த டைம் கொஞ்சம் ஏதாவது போய் மாட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி ஜாதகர் இப்போது தனிமே விரும்பியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும். முடங்கி இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். சூப்பர். ஜாதகருக்கு தற்போது தோல் சார்ந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலும் கவனமா இருக்கணும். பணம் எங்க போய் முடங்க மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. தாய்மாமன் மூலமாக பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் தற்காலிகமாக சோசியல் மீடியாவும் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ்புக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கும். கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இனி போக போக கொஞ்சம் சரியாகி வந்துருவாரு. அதே மாதிரி குரு ராகு கேதுக்கு இது பயிற்சி பண்ணா இவர் வாழ்க்கையில இந்த வரக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நல்லா வந்துருவாரு. குருவே துணை, குருவுக்கு நன்றி. ஓகே, அருமை சார், மகிழ்ச்சி. சூப்பரா இருந்துச்சு சார், அருமையா சொன்னீங்க. சூப்பர். ஓகே சார், மத்தவங்களுக்கு கருத்து பதிவு பண்ணலாம் சார். அருமையா சொன்னாங்க சார். எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணி சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க சார். சூப்பர் சூப்பர். இந்த ஹைலைட் இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் தான் ஹைலைட் சார். ஏன்னா செவ்வாய் கேது சேர்றதுனால சிவப்பு கலர் ட்ரெஸ் அருமையான பாயிண்ட். சூப்பர் சூப்பர் சார். எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. எல்லா ஏரியாவும் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஜாதகர் வந்து என்னன்னா அவர் விருப்பப்படி எல்லா வளங்களையும் பெற்றுப்பாருங்க சார். வீடு, வண்டி, வாகனம், செல்வங்கள் எல்லாமே பெற்றிருப்பாங்க சார். ஜாதகர் எதையும் பிரம்மாண்டமா யோசிச்சுப்பாருங்க சார். அதே மாதிரி அதையும் செய்வாருங்க. ஜாதகர் அமானுஷங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குங்க. ஜாதகர் கம்ஃபர்டான வாழ்க்கை வாழ்வாருங்க. ஜாதகர் இளமையா கொஞ்சம் காணப்படுவார். அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்குவாரு. நல்ல இளமையாவே இருப்பாரு. மற்றவர்களோட சகஜமா பழகுவாருங்க. ஜாதகர் நகைச்சுவை உணர்வோட இருப்பாரு. ஜாதகர் கொஞ்சம் கோபப்படுவாரு. கொஞ்சம் பயம் கலந்தவராகவும் இருப்பாருங்க. நண்பர்களோட நல்ல பழகுவாருங்க. அதிக நண்பர்களாகவும் இருப்பாங்க. நிறைய செலவு செய்வார். நகை, ஆடம்பர பொருள் இதெல்லாம் வாங்குறதுக்காக கொஞ்சம் செலவு செய்வாருங்க சார். அவரோட படிப்புன்னு பார்த்தோம்னா ஜாதகர் நல்ல படிப்பாளராக இருப்பாரு. அவரோட துறையில கொஞ்சம் நிபுணராகவே இருப்பாருங்க சார். தொழில்நுட்ப படிப்பு, கணக்கு சம்பந்தமான படிப்பு படிக்க வாய்ப்பு இருக்குங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சொந்த தொழில் செய்தால் அதனை கொஞ்சம் சரியா கவனிக்க மாட்டாருங்க. ஜாதகருக்கு வேலையில் தடை, வேலையில் பயம், தொழில் பயம் இருக்கும். ஜாதகர் அரசாங்கத்துடன் தொடர்புடைய வேலை செய்வாருங்க. ஓகே, சூப்பர். மனைவி கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பாங்க. நிர்வாகத்தன்மை அதிகமா இருக்கும். நேர்மையானவர், தொண்டு மனப்பான்மை இருக்குங்க. மிக்கவராகவும் இருப்பார். மனைவியின் உறவினர்களுடன் நல்லுறவுடன் இருப்பார். மனைவி பிடிவாதக்காரராகவும் இருப்பாருங்க சார். சூப்பர் சார். கொஞ்சம் ஆன்மீக பற்றுடையவர். மனைவிக்கு கொஞ்சம் சில சமயங்கள சோம்பலாவும் இருப்பாங்க. மனைவிக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குங்க சார். கண்டிப்பா. அவரோட திருமண வாழ்க்கைன்னும் போது ஜாதகர் தனக்கு தெரிந்த பெண்ணையே திருமணம் செய்ததற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே பார்த்த பெண்ணா இருப்பாங்க, அவங்கள திருமணம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க சார். மனைவிக்கு உயிர் சம்பந்தமான கண்டமும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 2 தாரம் இருக்கும் வாய்ப்பு இருக்குங்க சார் ஜாதகருக்கு. திருமணத்துக்கு பின் ஜாதகர் செல்வ செழிப்பாக வாழ்வார். தந்தை அப்படின்னு பார்க்கும்போது புத்திசாலியாக இருப்பார்.
கொஞ்சம் கணக்கு பார்த்து வாழ்க்கை நடத்துவார். தந்தையும் இளமையாக காணப்படுவார். ஜாதகருடைய அப்பா அம்மா மேல் நல்ல பாசமாக இருப்பாங்க. தந்தைக்கு எதிர்பாராத அவமானம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. தந்தைக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சார். அவங்களோட அம்மா பத்தி பார்க்கணும் போது அம்மா கொஞ்சம் பழமைவாதியாக இருப்பார், சோம்பல் உடையவராக இருப்பார். அதே மாதிரி அம்மா பார்ப்பதற்கு அவருடைய வயதை காட்டிலும் கொஞ்சம் முதிர்ச்சியாக காணப்படுவார். அம்மா அதிகமாக சமைப்பவராக இருப்பார். அதே மாதிரி சில சமயங்களில் உணவை வீணடிப்பார். அம்மா அப்பாவின் மேல் பாசமாக இருப்பார். சில சமயங்கள் அடிக்கடி சாப்பிடுவார். அந்த மாதிரி குணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார். சகோதரர் பார்த்தோம்னா சகோதரர் பிடிவாதம் உடையவர், சகோதரர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர். அதே மாதிரி அப்பா தாய்மாமன் மீது கொஞ்சம் பாசமற்று காணப்படுவார் சகோதரர். சகோதரர் ஏதோ ஒரு பயத்துடன் காணப்படுவார். ஜாதகருக்கும் சகோதரருக்கும் சகஜமாக பேசி கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரிவு இருந்துதான் இருக்கும். வீட்டு அமைப்புன்னு பார்க்கும்போது அவர் ஜாதகர் பூச்செடி வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும். அவருடைய விருப்பப்படி வீடு கட்டி வாழ்றதுல ஒரு விருப்பம் காணப்படுவாருங்க சார். சூப்பர் சார், அருமையா இருக்கு சார், வேற லெவல், சூப்பர் பாயிண்ட், அருமை சார், மகிழ்ச்சி. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அருமை சார். இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னா நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, அருமையான ஜாதகம் இருக்கு. பலன் சொல்றதுக்கே இந்த ஜாதக வடிவமைச்ச மாதிரி இருக்கு. சரிங்க சார், ஓகே, அருமை சார், ட்ரை பண்ணுங்க சார், கண்டிப்பா பண்ணுங்க. பாருங்க, சனி தனியா இருக்கு, செவ்வாய் இதோட தனியா இருக்கு, செவ்வாய் சனி கூட சேருது இல்லையா? அந்த அமைப்புல நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிருக்கலாம். சனி கொடுப்பினை வியாதி இல்லையா, கொடுப்பினை தனியா இருக்கு, அதை வச்சு நிறைய பலன் சொல்ல முடியும். செவ்வாய் பாருங்க, செவ்வாய் கேது கூட சேர்ந்திருக்கு, சனி கேதோட காம்பினேஷன் இருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நீங்க கிரியேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி சந்திரனும் ராகுபடியில் இருக்கு. இந்த குரு சந்திரன் ராகு, சுக்ரன் சந்திரன் ராகு அந்த அமைப்புல வரும் இல்லையா இதுல, அதை வச்சு நம்ம நிறைய பலன் நம்ம சொல்லலாம். யோசிங்க, கிரியேட் பண்ணி இதெல்லாம் நம்ம இது பண்ணிருக்கோம். சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மத்தவங்க சொல்லுங்க, எப்படி? முதல் டைம் சார், அதனால கொஞ்சம் பதட்டம். அருமை சார். சார் முதல் டைம் மாதிரி தெரியல சார், நல்லா சொல்றீங்க, அருமையா வந்துருச்சு சார். உங்களுக்கு நாடி பாத்தீங்கன்னா புடிச்சிருச்சு, அப்படிதான் சொல்லணும். சூப்பர் சார், அருமை சார், நன்றிங்க. ஓகே சார். அடுத்து யார் சொல்றீங்க? தயங்காம வாங்க, தயக்கத்தை விட்டீங்கன்னா தான் அடுத்த நிலைக்கே வர முடியும். உங்களை வெளியே கொண்டு வரதான் என்னுடைய வேலை, அதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்றேன் சார். மேடம் சொல்லு. இந்த ஜாதகத்துல பரிவர்த்தனை இருக்கு சார், குருவுக்கும் புதனுக்கும். ஓகே சார், இந்த ஜாதகர் ஒரு தனிமை விரும்பியா இருப்பார், அதிகம் பேச மாட்டார், அவரே சுருக்கி கொள்வார். இவரால கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது, எப்போதும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் அந்த அளவுக்கு சுமூகமான நிலை இல்லை. ஆனால் தந்தை தாய் மேல் பாசமாக இருப்பார். இவருக்கு ஞாபக மறதி ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இவருடைய அம்மாவுக்கு கை கால்களில் சொல்ல முடியாத வலி இருக்கும். அதே போல் ஜாதகருக்கு பல்லில் கரை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பங்காளி மற்றும் சகோதரர், இளைய சகோதர வகையில் அந்த அளவுக்கு அந்யோன்யம் இருக்காது, பிரச்சனை இருக்கும். அம்மா வழியில் தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவர் காதல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, காதல் திருமணமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி, இவர் திருமணத்திற்கு பின் இவருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்கும். அதே போல் இவருடைய மனைவி வேலைக்கு போவார். அப்படி இல்லை என்றால் ஏதாவது வகையில் இவர் மனைவி மூலம் இவருக்கு வருமானம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி சற்று சோம்பேறியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இவருடைய மனைவி பழமை விரும்பியாக இருப்பார். பாரம்பரிய உணவுகளை உண்ண பிரியம் இருக்கும். அதே போல் நிறைய உணவுகள் வீணாகவும் சான்ஸ் இருக்கிறது. அதே போல் நிறைய தண்ணீர், இவருடைய மனைவி நிறைய தண்ணீர் செலவு செய்வது நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். இவருடைய மனைவியும் பழைய பொருட்களை, ஆன்டிக் திங்ஸ் வாங்கி வைத்துக் கொள்ள ஆசைப்படுவார். அதே போல் வீட்டில் தண்ணீர் பிரச்சனை இருக்கும், தண்ணீர் லீக்கேஜ் இருக்கலாம். இவர் மாடி வீட்டில் வசிக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அடிக்கடி சென்று வரலாம். இவர்கள் வீட்டில்
லிக்விட் டைப் மெடிசன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் இவர் வந்து ஒரு டார்ச் லைட் என்பது பழைய மாடல் டார்ச், ஒரு லாங் சைஸ் டார்ச், அந்த மாதிரி நிறைய இவர்கள் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பாத்ரூம் சற்று பெரிதாக இருக்கும், ஆனால் அவ்வளவு நீட்டாக இருக்காது. இவர்கள் வீட்டில் ஜன்னலில் கயிறு கட்டி துணி போட வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் குறிப்பாக இடது பக்க ஜன்னலில். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இந்த ஜாதகர் ஹாலுக்கும் கிச்சன் அந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி நடந்து கொண்டே இருப்பார். ஹாலில் பெரிய சாமி படம் மாட்டி இருக்கலாம். இவர் வீட்டின் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும், அப்படி என்றால் சற்று குறுகலாக இருக்கும், ஏனென்றால் கேது இருக்கிறது. இதே போல் இவருடைய வீட்டுக்கு செல்லும் பாதை சற்று கரடுமுரடாக இருக்கலாம், அல்லது குப்பை கூளங்களாகவும் இருக்கலாம். இவர் போகும் வழி வந்து அவ்வளவு நீட்டாக இருக்காது. இவர்கள் வீட்டில் பழைய பொருட்கள் பரன் மேல் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இவர் மெத்தையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கமுடையவராக இருக்கலாம். அதே போல் இவர் யூஸ் செய்யும் தலகாணி 1, 2 என்று வைத்திருக்கலாம், ஏன்னா ராகுடன் இருக்கிறது. சரியில்லாத தலகாணியாக இருக்கும், அது 1, 2 என்று தலையில் வைத்துக் கொண்டு படுத்திருப்பவராக இருக்கலாம். இவர் கொஞ்சம் சற்று கால் ஆட்டிக்கொண்டே இருப்பார். இவருக்கும் கை கால் மூட்டு போன்ற வலிகள் ஜாஸ்தியாக இருக்கும். இவருக்கு வாத உடம்பு, கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே போல் இவர்கள் வீட்டில் பழங்களை சரியாக மெயின்டைன் செய்ய மாட்டார்கள், பழங்கள் நிறைய வாங்கி வேஸ்ட் செய்வார்கள். தாய்மாமன் வகையிலும் பிரச்சனை இருக்கும். வீட்டின் வரவேற்பறையில் துணிகள் சிதறி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. சின்ன செடிகள் வளர்க்கலாம், அதுவும் கொடி டைப் ஆஃப் செடியை வளர்க்கலாம், ஆனால் பராமரிப்பு சற்று குறைவுதான். இவருக்கு இப்பொழுது கோச்சாரப்படி ஏதாவது அவர் செய்யும் வேலையில் பதவி உயர்வு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொமோஷன்ஸ் வரலாம். அதே போல் ஹெல்த்தில் கொஞ்சம் இந்த கேது வந்து செவ்வாயுடன் வருவதால் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இப்பொழுது வர வாய்ப்பு இருக்கிறது. தேங்க்யூ சார். ஓகே, அருமை மேடம், மகிழ்ச்சி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அருமை மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரவாயில்லைங்க மேடம். ஃபர்ஸ்டே படிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்டே படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார், ஆஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன் சார். ஓகே மேடம், சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. நாடி உங்களுக்கு சூப்பரா பிடிச்சிருச்சு மேடம். இல்ல சார், பேசுறது பிரச்சனை இல்ல சார், எனக்கும் புதன் ராகு காம்பினேஷன் இருக்கு. பேசுறது எனக்கு எங்கேயும் பேசுறதுக்கு, மேடையில பேசுறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ எல்லாம் பிரச்சனை இல்லை சார், அதுல எதுவும் இஷ்யூ இல்ல. அதுவும் இல்லாம நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் இங்க இருக்க என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு எல்லாமே நீங்க தான் சார் காரணம். எங்களுக்கு வந்து நாடி அன்னைக்கு எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த கட்டத்தை, ராசி கட்டத்தை மாத்திரம் வச்சு இவ்வளவு பேர் இவ்வளவு சிறப்பா வந்து சொல்ல முடியும்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி நீங்க மாத்திரம் தான் சார். எங்களுக்கு கொடுத்த வந்து உங்க டைம் 1 hour சொல்லாம டெய்லி ஒரு 2 hours மேல எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யாரும் வந்து கட்டம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க சார். நானும் படிச்சிருக்கேன், பட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம கேட்ட உடனே அந்த கட்டம், ஏன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு விஷயத்த வந்து விஷுவலா பார்க்கும்போது அது வந்து மைண்ட்ல நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த கண்ணுல டெய்லி நிறைய சார்ட்ஸ் பாக்குறதுனால நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட மைண்ட்ல வந்து எல்லாமே எழுதி போட்டு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து பசுமர தாணி போல் எங்க மனசுல வந்து பதிஞ்சிருக்கு சார். உங்களை எங்களுக்கு குருவா கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 சார். என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி மேம். சூப்பர் மேம், எக்ஸலன்ட் மேம். நன்றி மேடம், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம், சூப்பரா இருந்துச்சு மேம். நல்லா இருந்துச்சு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆமாங்க சார், நிறைய எடுத்தீங்க. ஆமா, அருமை மேடம், சூப்பரா வருது மேடம், கரெக்டா அருமையா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால சூப்பரா கவர் பண்ணிட்டீங்க, பாத்துருப்பீங்க. எல்லாருமே சூப்பரா இது பண்ணீங்க. ஓகே, அருமை மேடம், எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். வேற அடுத்து யார் சொல்ல வரீங்க? நீங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஈக்குவலா தானே சார் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் சார் எல்லாருமே ரொம்ப சிறப்பா செய்யறோம் சார். நீங்க யாருக்கும் எந்த பார்ட்டியாலிட்டியும் இல்ல சார். அதனால நீங்க வந்து அப்படி நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. அதை நாங்க எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சார் சொல்லணும் நாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். சொன்னீங்க, அருமையா, சூப்பர், மகிழ்ச்சி. ஓகே சார், அடுத்து யார் சொல்றீங்க? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்ககிட்ட படிக்க வரவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் பலன் சொல்லுவாங்கன்ற மாதிரி அதே மாதிரி தாங்க சார்.
ஒரே ஃபார்ம்ல கரெக்டா எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணாங்களா கரெக்டா ஆமா எல்லாமே ஒரே மாதிரி சொல்ல முடியும் சார். கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப சூப்பர். நன்றி. ஓகே. ஆனா இதுல சார் ஒரு எல்லாரும் வந்து நிறைய பேசலனாலும் அவ்வளவு விஷயம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்றது மெயினான பாயிண்ட் சார் இது. ஆமா சார். ஆமா மேடம், அருமையா இருந்துச்சு. கொஞ்சம் அதான் சரி எனக்கு புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கூட இருந்துச்சு. அவ்வளவு பரவாயில்ல, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. அருமை அருமை சார். அடுத்து யாரு சொல்றீங்க? இந்த ஜாதகக்கார் வந்து மேக்சிமம் வந்து நேர்மையா இருப்பாரு சார், நீதி நேர்மையா இருப்பாரு. ஓகே. ஆன்மீகத்துல கொஞ்சம் சிந்தனை இதுல இருப்பாங்க, கொஞ்சம் ஓகே. பெரிய பதவி வைப்பாங்க. ஒய்ஃப் எல்லாம் நல்ல வசதியோட இருப்பாங்க. ஒய்ஃப் வீட்டுல சூப்பர் சார். அவங்க வீட்டுல வந்து மின்சாரம் எல்லாம் வந்து வீட்டை சுத்தி பார்த்தாச்சுன்னா நல்ல அழகு வாய்ந்ததாக போட்டிருப்பாங்க சார். கொஞ்சம் அட்ராக்ஷனா அந்த லைட்டு வெளிச்சங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஓகே. இருக்கு. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா ரத்த சம்பந்தமாட்ட எலும்பு மஞ்சள் அந்த மாதிரிப்பட்ட ரத்தம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட சோக்கேடு இருக்காங்க சார். ஜாதகருக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப உறுதுணையா இருப்பாரு சார். மனைவி வந்து நல்ல பக்கபலமா இருப்பாங்க. ஆனா பொண்ணை வந்து ஜாதகர் தான் விரும்பிதான் கட்டியிருப்பாரு. கல்யாணம் ஆனா சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கேன் சார், சிறிய வயதுலயே. ஃபீல் வந்து ஒரு 50% தான் நாட்டத்தோட போவாரு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தடங்கள் இருக்கு சார். இவர் வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. சனி வந்து தனிச்சிருக்கு இல்லையா, ஆமா, வெளிநாட்டுல வேலை பார்க்கறாரு. இன்னொரு ரூல்ல குரு சந்திரன் கேது. சூரியன் கேது அப்படின்னா, சூரியன் கேது வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நாட்டை விட டைம் கம்மியான ஒரு நாட்டுல அவங்க வந்து வசிப்பாங்க. சரி சரி சார். இருக்கா, சொல்லியிருக்கோமா, ரூல் சொல்லியிருக்கோம். மத்தவங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? ரிமைண்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா சார். ஆமா சார். இவருக்கு வாயு சம்பந்தப்பட்ட நோய் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார், மரண பயம் இருக்கு சார். இவருக்கு செய்வினை கோளாறு இந்த மாதிரிப்பட்ட மாதிரி பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஆமா, கண்டிப்பா இருக்கு. அதான் ரெடி பண்ணாரு சார். சிவன் வழிபாடு பண்ணாரு. ஜோதிடம் மாந்திரீகத்துல கொஞ்சம் அவருக்கு ஒரு முன்னால கொஞ்சம் நம்பிக்கை இருக்காது, இப்ப கொஞ்சம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஆமா சார், இப்பதான் நம்புறாரு. ஃபர்ஸ்ட்ல நம்ப மாட்டாரு. இப்ப முதல்ல நம்ப மாட்டாரு, இப்ப வந்திருப்பாரு. இவரு தர்ம இதுக்காக நல்ல செலவு பண்ணுவாரு சார் ஒரு ஆளுக்கு. சூப்பர் பாயிண்ட் சார். அவர் இங்க மாசம் மாசம் வந்து ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார். குரு சந்திரன் வீட்டுல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையா தான தர்மங்கள் அப்படின்னு வந்து பண்ணிட்டே இருப்பான். ஆசிரமத்துக்காக வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தான தர்மங்கள் நிறைய பண்றாங்க. ஃபேமிலி சார்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. சந்திரன் குரு வீட்டுல இருந்தாவே, தனுசுல இருந்தாலும் சரி, மீனத்துல இருந்தாலும் சரி, அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அவங்க தெரியாம கூட தர்மம் பண்ணிடுவாங்க. தெரியாம கூட தர்மம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி சொல்றது, ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு வந்து உண்டு. சூப்பர். ஜாதகருக்கு வந்து தொழிலுக்கு மேல வந்து ஒரு பற்று இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் சார். அது இப்ப வந்து ரொம்ப அதிகமா இருக்கான். இப்ப அவருக்கு வந்து கேது சனிக்க மேல இருக்கிறதுனால வேலையில கண்டிப்பா அவருக்கு தடங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அவங்க அம்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் நோயோட கொஞ்சம் சரி பண்ணிருப்பாரு சார் இப்போ. ஆனா மாமியார் மருமகளுக்கு வந்து பிரச்சனை பெரிய அளவு வராது சார், ஓரளவு ஒத்து போயிடும் சார். மகிழ்ச்சி, நீங்க சூப்பரா சொல்றீங்க சார். பட் இருந்தாலும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஜாதகம் போட்டு ஏன்னா பத்தாது, பலன் மத்தவங்களை காட்டிலும் கம்மியா தான் சொல்றீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுக்கிறீங்க. நீங்க அதை ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணாம இருக்கீங்க. தயவு செய்து பண்ணுங்க. சரி. ஏன்னா அசால்ட்டா விடாதீங்க, சரிங்களா? இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வேற எல்லாத்தையும் பாருங்க, புதுசு புதுசா இருக்கிறவங்க எல்லாமே நிறைய சொல்றாங்க. அப்ப நீங்க நிறைய சொல்லணும். எனக்கு அதுதான் விருப்பம், சரிங்களா? சூப்பர் சார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே, மத்தவங்க யாராவது இதுல சொல்ல விரும்புறீங்களா சார்? சார் ஒரு பாயிண்ட் வந்து அதுல அந்த விருச்சிக கண்ணாடி போட்டிருப்பார், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆமா சார், கண்ணாடி. ஆமா, ஓகே, சூப்பர் பாயிண்ட். ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால கண்ணாடி போட்டிருக்க. அப்பா வந்து சார் அவருக்கு விருச்சிகத்துல பிறக்கும் போது அப்பாவுக்கு ஒரு கண்டம் அந்த மாதிரி அப்பாவால இவருக்கு சின்ன வயசுலயே தவறிட்டார். ஓகே ஓகே. பல்லு சார்ந்த பிரச்சனை இருக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே, சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அதிகம் தான் பூமி ரிலேட்டடா பிரச்சனை இருக்குதா? ஆமா சார், இருக்கு சார். சொத்தெல்லாம் புடிங்கிட்டாங்க சார். இவரோட டாமினேஷன் தான் கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஒய்ஃபோட விட. இவர் வந்து கொஞ்சம் ஆமா ஆமா சார். சனிக்கு ஏதோ கிறிஸ்துவ நாட்டுக்கு போயிருக்காரு சார். ஆமா சார், சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கு இல்லையா? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய மாறுதல் வந்துச்சு. குரு சந்திரன் கேது வந்துருச்சா, வெளிநாட்டு யோகம். குரு வீட்லயே சந்திரன் இருக்கு, கேதுவோட தன்மை இருக்குனால அவங்க வந்து வெளிநாட்டு யோகம் கொடுக்குது. சனி வந்து பாத்தீங்கன்னா, சனி எங்க இருக்கு?
துலாத்தில் இருக்கு, உச்சமா இருக்கு. ராகுகேது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருச்சு. இப்ப அது ஒரு அதன் மூலியமா ஒரு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ஒய்ஃபோட அவர் கூட்டிட்டு போல, அவங்களுக்கு போய் அங்கெல்லாம் வீடு எல்லாம் பார்த்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போறாரு. இவர் மட்டும்தான் தனியா போயிருக்காரு. கேது அப்படிங்கிறது மறுபடியும் திருப்பி பிரிக்கிது பாருங்க. ஒரு தற்காலிகமான பிரிவினை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல போறாங்க. ஜூன் ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போறாங்க. சரிங்களா? அப்போ நீங்க ஒரு இயல்பா வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணி பார்க்கணும் என்னென்ன நடந்துச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து புலப்படும். நீங்க பாத்தீங்க நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். செல்லப்பிள்ளை அப்படி சொல்லலாங்க சார் இவருக்கு? சொல்லலாம் சார், தாராளமா சொல்லலாம். செல்லப்பிள்ளை தான். ஓகே, சூப்பர் சார். இவர் வீட்டுல தியானம் அறை வச்சிருப்பாரு, தியானம் பண்ணதுக்கு தனியா? சார் வீட்டுல தியானம் பண்ணுவாங்கல்ல, யோகா அந்த மாதிரி. தியானம் இல்ல, அவரு அந்த அதனால விருப்பம் இருக்கு சார். ஆன்மீக நாட்டம் எல்லாம் இருக்கு. இல்ல தனியா அதுக்கு நீட்டு ரூம் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாரு? அந்த மாதிரி இல்ல சார். ஜென்ரலா அவர் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவார். ஜென்ரலா பண்ணுவார். ஓகே, யோகா தியானம் எல்லாம் பண்ணுவார். தனியான ரூம் அந்த மாதிரி இல்ல, பண்ணுவார். சரி சார். ஓகே. வளர்ந்து நல்லா கயிறு கட்டி இருப்பாங்க. அதே மாதிரி உங்க பூஜையில ஒரு பெண் தெய்வம் படங்கள் வச்சு வழிபடுறதுக்கான வாய்ப்பு. ஆமா சார், நிறைய பெண் தெய்வங்கள் தான் வழிபாடு பண்றாங்க. பெருமாள் வந்து வழிபாடு பண்றாங்க. ஆமா, பெண் தெய்வங்கள் பெருமாள். ஓகே. அரசாங்க டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸும் இருக்கு. இருக்கு. அது மாதிரி பூஜை ரூம் ரொம்ப அழகா அலங்காரமா வச்சிருப்பாங்க சார். ஆமா சார், அருமையா பண்றாங்க. வீட்டுல வந்து எந்த கிரகம் இருக்கோ அது வந்து நல்ல ஒரு அழகா இருக்கும். அழகா இருக்குன்னா மங்களகரமா இருக்கும். அழகு அப்படிங்கிறது வேற, மங்களகரம் அப்படிங்கிறது வேற. மங்களகரமா இருப்பான். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. ஓகே சார், நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ப்போம். ஓகே.